முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிரான வழக்கு இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. சந்தேக நபரான ரணில் விக்ரமசிங்க சார்பில் சுமார் 300 பேர் கொண்ட வழக்கறிஞர்கள் குழு முன்னிலையாக உள்ளது. அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க கடந்த 22ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவருக்கு எதிரான வழக்கு விசாரணை கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இந்த வழக்கில் சட்டமா அதிபரை பிரதிநிதித்துவப்படுத்தும் கூடுதல் மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப பீரிஸ் நீதிமன்றத்தில் உண்மைகளை முன்வைக்க உள்ளார். மேலும் சந்தேக நபரான ரணில் விக்ரமசிங்க சார்பில் சுமார் 300 பேர் கொண்ட வழக்கறிஞர் குழு முன்னிலையாக உள்ளது. அத்துடன் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் முன்னிலையாகுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சித் தலைவர்களின் பங்கேற்புடன் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் காவல்துறையினரால் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் இன்றைய தினம் பொது அமைதியை பேணுவதற்காக அனைத்து காவல்துறை நிலையங்களிலும் சிறப்பு பாதுகாப்பு திட்டத்தை செயற்படுத்துமாறு காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார்.